சின்னஞ்சிறிய கிராமம் ஒன்றிருந்தது. அந்த கிராமத்தின் பக்கத்திலே அடர்ந்த காடு ஒன்றிருந்தது. அந்த காட்டிலே பெரிய யானை ஒன்று சந்தோஷமாக உலாவிக் கொண்டிருந்தது. அது ரொம்பவும் நல்ல யானை. யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது. ஒரு நாள் அந்த யானை மெதுவாக நடந்து போய்க் கொண்டிருந்தது. அப்போது சின்னஞ்சிறிய எலிக்குட்டி ஒன்று தெரியாமல் ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டது. டீ டீ என்று பயத்தோடு கத்தியது அந்த எலிக்குட்டி. யானைக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த பக்கம் போச்சு. பொறியில் மாட்டிக்கொண்டிருந்த சின்னஞ்சிறிய எலியை பார்த்தது. பாவம் இந்த எலிக்குட்டி என்று நினைத்தது. தன் தும்பிக்கையை மெதுவாக நீட்டி அந்த பொறியை லேசாக தூக்கியது. உடனே அந்த எலிக்குட்டி பயப்படாமல் வெளியே ஓடி வந்துச்சு. அந்த யானைக்குட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷம். அந்த எலிக்குட்டி யானையை பார்த்து, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா என்று மெதுவாக சொன்னது போல் இருந்தது. யானையும் அந்த எலியை பார்த்து லேசாக தும்பிக்கையை ஆட்டியது. நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. ஒரு நாள் அதே காட்டில் யானை நடந்து போய்க் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு பெரிய வலையில் அந்த யானை மாட்டிக்கொண்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த யானையால அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியல. அது ரொம்பவும் கத்துச்சு. அந்த யானையின் சத்தம் அந்த சின்னஞ்சிறிய எலிக்குட்டிக்கு கேட்டுச்சு. உடனே அந்த யானை இருந்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடி வந்துச்சு. பெரிய யானை வலையில் மாட்டிக்கொண்டு தவிப்பதை பார்த்து அந்த எலிக்குட்டிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சின்னஞ்சிறிய எலிக்குட்டி ஒரு யோசனை பண்ணுச்சு. தன்னுடைய சின்னஞ்சிறிய பற்களை வச்சு அந்த வலையை கடிக்க ஆரம்பிச்சுது. சரு சருன்னு அந்த வலை அறுபடும் சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த எலிக்குட்டி அந்த வலையை முழுசா அரிச்சு வெட்டிடுச்சு. உடனே அந்த பெரிய யானை அந்த வலையிலிருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அந்த யானை அந்த சின்னஞ்சிறிய எலியை பார்த்து தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி நன்றி சொன்னது. அந்த எலிக்குட்டியும் சந்தோஷமா அந்த யானையை பார்த்தது. குட்டீஸ்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாரையும் சின்னவங்கன்னு எடை போடக்கூடாது. யார் யாருக்கு எப்போ உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாரையும் அன்போடையும் கருணையோடையும் பார்க்கணும். நன்றி.